ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேமராமேன் கவிராஜன் இல்லாதனால அந்த கேமராமேன் பதவி இன்றைக்கி நான் ஏற்றிருக்கேன். அதனால் இன்றைக்கி நம்ம மாமாவும் நம்ம தம்பி கார்த்தியும் தான் சமைக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வீடியோ ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம மாமாவோட பையன் சௌரவ் வந்திருக்கான். மச்சான் ஹாய் சொல்லு. ஹாய். ஓகே மாமா, இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் வவ்வால் மீன் பொளிச்சது தரமாக சமைக்கிறோம், தாறுமாறாக சாப்பிட்றோம். இப்போ இந்த மாதிரி மீனை ஒரு 3 இடத்துல நல்லா ஆழமாக போடுங்க. ஆழமாக போடும்போது தான் மசாலா நல்லா இறங்கி மீன் பொளிச்சது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மீன் நல்லா ஆழமாக போடுங்க. மீனில் தடவத்துக்கு மசாலாவை ரெடி பண்ண போகிறோம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், அடுத்து எலுமிச்சம்பழ சாறு, அடுத்து இது கலக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மீனில் இந்த மசாலா தடவி ஊற வைக்க போகிறோம். இந்த மசாலாவை மீன் ஃபுல்லாக நல்லா தடவுங்க. மீனுக்குள்ளெல்லாம் தடவணுமா? எல்லா இடத்துலையும் தடவுங்க. இப்போ நம்ம கட் பண்ண மீன் எல்லாமே மசாலா தடவி ஊற வச்சாச்சு. இப்போ இதை மூடி வச்சு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊற வைக்க போகிறாங்க. குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு மாமா இப்போ ஏற்றிருக்காரு. அடுத்து எண்ணெய், இப்போது மீன் நல்லா 1 மணி நேரம் மசாலாவில் ஊறிடுச்சு. இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம்.
எண்ணெய், கருவேப்பிலை, அப்புறம் நறுக்கின வெங்காயத்தை இதில் போட போகிறோம். தேவையான அளவுக்கு உப்பு, அரைச்ச இஞ்சி பூண்டு, அடுத்து மிளகுத்தூள், அடுத்து மிளகாத்தூள், அடுத்து கொஞ்சம் கறி மசாலா, அடுத்து சோம்பு பொடி, அடுத்து நறுக்கின தக்காளி போட போகிறோம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இறக்கி வைக்க போகிறோம். இப்போ இந்த இலையை நெருப்பில் வச்சு வாட்ட போகிறோம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம மீன் இதில் வச்சு கட்டும்போது இலை கிழியாமல் இருக்கும். ஃப்ளெக்சிபிளாக இருக்குமா? இலை கிழியாது, நல்லா மடிக்கலாம். இப்போ மீனை நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு, இலையும் நல்லா வாட்டி ஆயிடுச்சு, மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பொட்டலம் கட்ட போகிறோம். முதல்ல மசாலா, அடுத்தது ஒரு மீன், அது மேலே மறுபடியும் மசாலா. இதுக்கு தான் இலையை வாட்டினது. இப்போ கிழியாமல் வருது பார்த்தீங்களா? இது ஒரு நூல் போட்டு நல்லா டைட்டாக சுற்றிடணும். இந்த மாதிரி நல்லா டைட்டாக கட்டிக்கணும். இப்போது எண்ணெயில் வறுத்த மீனை மசாலாவோட போட்டு வாழை இலையோட கட்டி வச்சுருக்கோம். இப்போ இது எடுத்துன்னு போயிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். மீனை பொரிச்சு எடுத்த கடாயில் எண்ணெய் ஊற்ற போகிறோம். இப்போ இந்த மீனை இதில் போட்டு பொரிக்க போகிறோம். இலையில கட்டின மீனை
கடலக்காய் நல்லா வந்துருக்குதா? நம்ம கழனியில் இருந்த வேர்க்கடலை ஃப்ரெஷ்ஷான கடலக்காய் நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது. ஃபிஷ் பொளிச்சது ரெடி ஆயிடுச்சு. வச்சு இறக்கி வைக்கிறோம். இப்போது மீன் பொளிச்சது தரமாக சமைச்சாச்சு. இப்போ கொண்டு போயிட்டு தாறுமாறாக சாப்பிட போகிறோம். சுடுதுன்னு கவலைப்படாதீங்க, கடமைன்னு வரும்போது கண் கலங்கக்கூடாது. இவ்வளோ நேரமாக சின்சியராக சீரியஸாக கேமராமேன் வேலையை பார்த்துட்டு இருந்தேன் நான். இப்போது மாமா கிட்ட அந்த கடமையை ஒப்படைச்சிட்டு வெறித்தனமாக சாப்பிட போகிறேன். மச்சான் ரெடியா? ஓப்பன் பண்ணுவோம். அப்பா, இந்த மசாலா கூட செம்மையாக மிக்ஸ் ஆகிருக்கு. மச்சான் மேலே இருக்கு மசாலா. சூப்பராக வந்துருக்கு. வேற லெவல் ரெசிபி. என்ன மீன் மச்சான்? வவ்வால். காய்ச்சி எப்படா இருக்கு? சூப்பராக வந்துருக்குண்ணா. மாமா வந்து புரட்டாசி மாதம் அப்படின்ற காரணத்தினால நான்வெஜ் தொடாமல் இருக்காரு. மாமா சாப்பிட்றீங்களா? இல்லை, இந்த மாதம் நீ சாப்பிடு, அடுத்த மாதம் நான் சாப்பிட்றேன். சரி. எப்படி இது நல்லா இருக்கா? நல்லா இருக்காடா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லோரும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மீன் பொளிச்சது. ஸோ எல்லோரும் மறக்காமல் இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம வில்லேஜ் குக்கிங் ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி. முள்ளு பார்த்து சாப்பிடுங்க. முள்ளுடாடி. கூட்டமாக சேர்ந்து ஆக்கி சாப்பிடும் இருக்க சந்தோஷம் இருக்கு. விரைவில் திருமணமாக போகும் என் புது மாப்பிள்ளைக்கு தனசேகர் கல்யாணம் பாஸ், பெரிய சந்தோஷம். இந்த மீனை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சாப்பிட்டானுங்க. வெறித்தனமாக சாப்பிட்டோம் சொன்ன மாதிரி. ஆனால் மாமாவுக்கு புரட்டாசி மாதம் மாதமாக கொடுத்து வைக்கலையே. சாதனை உனக்குமா? அடுத்த மாதம் திரும்ப பொளிச்சு போடுறோம்.